வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 6 இன்னைக்கு வேர்ல்டு வித்தவுட் ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. இந்த டே வந்து அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நோமோபியா அப்படின்ற ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எது புதுசாக ஒரு வியாதியா? ஏன்டா எத்தனை வியாதிங்கடா அப்படின்ற அளவுக்கு யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வியாதி கிடையாது. இது எப்படி சொல்லலாம்னா, வரப்போகிற வியாதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் விஷயத்த சொல்லித்தரடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. அதனால் விஷயத்துக்கு வந்துடுறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபோன்லாம் இல்லாமல் திடீர்னு ஒரு 1 hour இருந்து பாருங்களேன். 1 hour சும்மா ஒரு நிமிஷம் இருந்து பாருங்களேன். ஐயோ ஃபோன் எங்கே வச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயோ டவர் கிடைக்கல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவோம். இப்படி ஃபோன் நம்ம கையில் இல்லை அப்படின்னாலே அது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு மன அழுத்தத்தை நமக்கு உள்ளே உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனநல நிபுணர்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி நம்மக்கிட்ட ஃபோன் இல்லைன்னா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த பாதிப்புக்கு அவங்க வச்ச பேர் தான் பார்த்தீங்கன்னா நோமோபியா அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நோ மொபைல் ஃபோபியா அப்படின்றது தான் அவங்களோட ஷார்ட் ஃபார்மாக நோமோபியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்கப்பா. இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபோனையோ இல்லாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபோன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தாங்க இது. இந்த தினத்தில் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு ஆர்த்தராக இருந்த ஃபில் மாசோ அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, டுரிரோ டி போர்ட்டபிள் சான்ஸ் மொபைல் அப்பியரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அந்த நாவலினுடைய பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 31 நம்ம ஒரு டே பார்த்தோம்ல. ஆக்சுவலி அது ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கிடையாது, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாமல் இருங்க அப்படின்றதுக்காக தான் உருவாகிருக்கிறாங்க. இந்த நாள் அதுலேருந்து கொஞ்சம் வேரி ஆகுது. என்னன்னா, நம்ம அது இன்டர்நெட் மட்டும் கிடையாது, ஃபோனே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லடா, யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள் ஒரு நாள், தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றத. நம்ம அறியாமே நம்ம ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வித்தவுட் ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம் பிப்ரவரி 6. சேஃப் இன்டர்நெட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சேஃப் இன்டர்நெட் உங்களுக்கு அந்த நேம்லேயே தெரிஞ்சுட்டு இருக்கோம் என்ன மேட்ரு அப்படின்ட்டு. ஆமாங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சேஃபாக இருக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஸ்கேம் ஒன்று பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாரோ ஒருத்தன் ஒரு ஐபிஎல் ஒன்று ஃபேக்காக ரெடி பண்ணி அதை ரஷ்யாவில் இருக்கவங்ககிட்டலாம் வந்து கேம்லிங் பண்ணி கிட்டத்தட்ட கோடி கணக்கில் பைசாவை வந்து திருடி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்கேம்லாம் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு துளி தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட துளிகள் இருக்குது. ஒரு பெரிய கடல் அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2023 வந்த ஒரு அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 43 மில்லியன், பணம் கிடையாது, 43 மில்லியன் மக்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. வேர்ல்டு வைடில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இந்த தினம். இந்த தினத்தை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா, 2004 ஐரோப்பிய யூனியன் சேஃப் போர்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. இது வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்ம எதிர்கொள்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட போடுற ஒரு நாளாக அது இருந்தது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் இன்டர்நெட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம் பிப்ரவரி 6. நெக்ஸ்ட், இந்த டே உண்மையாகவே ஒரு பெரிய லெவலில் மனசில் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு நாளாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய லெவலில் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இன்னும் உலகத்தில் பல இடங்களில் பல பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இது எனக்கு தெரிஞ்சது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் டு ஃபீமேல் ஜெனட்டிக் அண்ட் மியூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவினுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களினுடைய பிறப்புறுப்பு இருக்குல்ல, இந்த பிறப்புறுப்பில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த பாதிப்பு அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அவங்க வயதுக்கு வந்த உடனே அவங்களுடைய அந்த பிறப்புறுப்பு வந்து மூடுறது, இல்லாட்டி அதில் வந்து சிதைவுகளை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குங்க. இது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, ஆப்பிரிக்கா, ஈரான், குர்திஸ்தான், ஏமன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 27 நாடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெவ்வேறு விதங்களாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2003 ஸ்டெல்லா ஒபன் சுஞ்சோ அப்படின்ற ஒரு பர்சன், இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்காக குரல் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருடைய அந்த பிறப்புறுப்பும் பாதிக்கப்படுறது அவங்க மன அளவில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. அண்ட் இது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். இன்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைன்றது பல கிராமங்களில் இருக்கிறது ஏற்றுக்க முடியாத ஒன்று. நிறைய மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வச்சு அது குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2012 என்ன நடக்குதுன்னா, இது வந்து மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும், ஐக்கிய நாடுகள் ஒன்றா சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்தாங்க. அப்படி இருந்துமே கூட இன்றைக்கும் மறைமுகமாக இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பெண் உறுப்பு பாதிப்பு அப்படின்றது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது காரணத்தை அவங்க வைக்கிறது என்னென்னா, இது ஒரு கலாச்சாரம், எங்களுடைய பாரம்பரியம் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர்த்து இன்னமும் அவங்க இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயன்றதை மக்களுக்கு விழிப்புணர்வோடு சேர்த்து இதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் டு ஃபீமேல் ஜெனட்டிக் அண்ட் மியூட்டிலைசேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறோம் பிப்ரவரி 6.
நெக்ஸ்ட் நேஷனல் சாமி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் சாமி அப்படின்றவங்க பழங்குடி மக்கள் இனத்தை சார்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, ரஷ்யான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வந்து ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2ஆம் நூற்றாண்டுலேருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கலைமான்கள் வேட்டையாடுறது, அதை மேய்க்கிறது, வளர்க்குறது, இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேசிக்கான ஒரு தொழில் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஆடு வளர்க்குறது, இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு பேசிக்கான தொழிலாக இருக்குது. அப்போதுலேருந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நார்வேல பார்த்தீங்கன்னா 1917 ஒரு மாநாடு நடந்தது இந்த சாமிகளுக்காக. அப்படி இந்த சாமிகளுக்காக நடந்த அந்த மாநாட்டின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாமிகளையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தேசிய கீதங்கள் வச்சிருக்கிறாங்க. எந்த மூலையில் வாழ்ந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து கொடியை ஏற்றி அவங்க வந்து அந்த தேசிய கீதத்தை பாடுறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேக் அப்படின்ற ஒரு நோய் உள்ளே வந்து இவங்க எல்லாரையுமே கொன்று குவிச்சுது. அது ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தோடு இவங்களுடைய வாழ்க்கையில் தலைமுறைகள் அப்படின்றது குறைஞ்சி போனாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பாரம்பரியத்தையும் வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்வேல 40,000 பேர், ஸ்வீடனில் 18,000 பேர், ஃபின்லாந்தில் 4,000 பேர், ரஷ்யாவில் 2,000 பேர்னு சொல்லிட்டு இவங்களுடைய எண்ணிக்கைன்றது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கை முறையை உயர்த்தணுன்றதுக்காகவும் இவங்களுடைய கலாச்சாரம்ன்றது இன்னமும் வந்து தொடரணும் அப்படின்றதுக்காக இந்த குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் சாமி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபின்லாந்து, ஸ்வீடன் அண்ட் உலகம் முழுக்க வரக்கூடிய இந்த சாமி இன மக்கள் February 6. நெக்ஸ்ட் தாய்லாந்தில் நேஷனல் முய்தாய் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. முய்தாய் டே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, சிறான ஃபைட்டு, மக்கள் மத்தியில் சண்டை போட்டுனாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே அப்படி நான் சொல்லுவேன், அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. முய்தாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கலை, அதாவது நம்ம கிக் பாக்ஸிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கலை. அவங்க நாட்டில் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியா பகுதிகளில் தான் என்னுடைய தாயகமாக பார்க்கப்படுது. அதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கலையாக தான் இந்த கலையும் பார்க்கப்படுது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சூரியேந்திர பேடி அப்படின்ற ஒருத்தர், இவர் அரசராக இருந்தவர். இவரோட சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இது பயங்கர பிரபலமாச்சு. இதனுடைய தந்தையாக யார் பார்க்குறாங்க அப்படின்னா நை கானோம் டாமை அப்படின்ற ஒரு பர்சன். இவர் தான் இதனுடைய தந்தையாக பார்க்க போகிறார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் இவர் வந்து ஒருத்தாளையாக நின்று ஒரு 10 பேர் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பர்சன் நினைவு கூறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா March 17 இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இன்னைக்கும் February 6 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேவை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்றது தெரியல. இப்படி வருஷத்தில் 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஒரு கலையை வந்து எத்தனை நாள் வேணால் நம்ம கொண்டாடலாம். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நேஷனல் முய்தாய் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க February 6. நெக்ஸ்ட் நியூசிலாந்தில் வைதாங்கி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. வைதாங்கி அப்படின்றது ஒரு ஒப்பந்தங்க. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மாவோரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் கூட்டம் இருந்தாங்க. இவங்கள்ட்ட பிரிட்டிஷ்காரங்க ஒரு ஒப்பந்தத்தை போகிறாங்க 1850. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்குடா, ஆஹா நீங்கள் பெரிய ஆளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பந்தத்தை போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தை ஒருத்தரும் ஃபாலோ பண்ணல. அவங்களை அடிமையாக தான் நடத்தி வச்சுருந்துருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை வந்து ஒரு மாயத்தோற்றம் மாதிரியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வரைக்குமே அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தத்திற்கு அப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்றாயிட்டோம், மாவோரிகளும் நாங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்களை மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டே வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாவோரிகளுடைய பழங்குடி மக்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் குரல் கொடுத்து மக்கள் வந்து பிரச்சனையை எதிர்த்து போராடிட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய எதிர்ப்போடையும் அட் த சேம் டைம் நம்ம எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்கள் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் அந்த ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி கொண்டாடக்கூடிய ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வைதாங்கி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க நியூசிலாந்து February 6. நெக்ஸ்ட் டே பாப் மெர்லி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜமைக்காவில். பாப் மெர்லி அங்கே கேள்விப்பட்ட பேராகுதுப்பா அப்படின்னு தோணுதில்ல. ஆமாங்க, நம்ம ஊரில் நிறைய பசங்க வந்து இந்த டிஷர்ட்டில் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்களா, அதுதான். இவர் யார் எதுக்காக இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாட்டு பாடுறவர். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு குரல் இருக்குதுங்க. ஹர ஓம் நம சிவாய அப்படின்ற மாதிரி பாட்டு போடுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஈர்த்துச்சு. ஜமைக்காவில் வந்து வந்த ஒரு பர்சனு இவ்வளோ பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து கவர்ந்து இழுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜமைக்கா வந்து ஒரு பெருமிதத்தை காட்டுறதுக்காக ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் வாழ்க்கையில் ரொம்பவுமே சர்ச்சைக்குரிய ஒரு போஸ்ட் இருந்தார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சாவெல்லாம் வந்து ஒரு வெளிப்படையாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாகும்பா அப்படின்ற அளவுக்கு கேட்டுக்கிட்டாரு. அதனாலேயே ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. இருந்தாலுமே கூட உலகம் முழுக்கக்கூடிய இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள்லாம் இவருடைய இசைக்கு மயங்கி அண்ட் இவருடைய அந்த தனித்துவமான ஒரு குரலுக்கு மயங்கி பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட போர்ஷனும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே போட்டு தள்ளுறதுக்குலாம் நிறைய டைம் வந்து ஜமைக்காவில் வந்து முயற்சி பண்ணிடுறாங்க. அதனால் அவர் அங்கே வந்து தப்பிச்சு வந்து இங்கிலாந்துக்குலாம் போயிருக்காரு. அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு அப்படி இப்படி ட்ராவல் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜமைக்காலே தன்னுடைய கடைசி 3 வருஷத்தை வந்து கழிச்சிருக்காரு. அவருக்கு புத்துநோய் ஏற்பட்டதுனால அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டார். இருந்தாலும் இவர் மறைஞ்சிருந்தாலும் இவருடைய இசை அப்படின்றது இவர் நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சுகள்லாம் இருந்தாலும் இவர் இசைன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை. அந்த ஒரு கலையை கொண்டாடணும்ல, அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஜமைக்கா வந்து பாப் மார்லியினுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க February 6. மனித இனத்தினுடைய
நம்மளுடைய வரமும் சாபமும் சிந்தனை தான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்ககிட்ட விடைபெறுவது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.